அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிநுணுக்கமான சூத்திரங்களை பார்த்து வருகிறோம். இன்றைய பாடற்பதிவிலே மிக மிக நுணுக்கமான பல நற்கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். தானத்தின் உள்ளே சதாசிவன் ஆயிடும், ஞானத்தின் உள்ளே நற்சிவம் ஆதலால் ஏனை சிவமாம் சொரூபம் மறைத்திட்ட மோனத்து முத்திரை முத்தாந்த முத்திகை. மோனம் என்பது நிஷ்டை என்கிற பொருளை கொடுக்கும். மோனம் என்பது மௌனம் என்றாகும். மௌனம் என்பது முற்றுமுதலாக புலன்களின் இயக்கமும் மனதின் இயக்கமும் நின்றுவிடக்கூடிய நிலையை குறிக்கும். இதை சாதித்துக் கொள்வதற்கு ஞானிகள் மகான்கள் கண்டறிந்தது சாம்பவி கேசரி என்கிற 2 முத்திரைகளே. இந்த 2 முத்திரைகளை சரியாக புரிந்து கொண்டு பயிற்சி செய்து பழகிவிட்டால் சிவத்தை நம் சிரத்திற்குள்ளே கண்டுவிட முடியும். தானத்தின் உள்ளேதான் சதாசிவமாகி நிற்கும். தானம் என்றால் என்ன? எல்லாவற்றையும் விட்டுவிடுதல் அல்லது கொடுத்து விடுதல் என்றாகும். எவற்றை கொடுத்து விடுதல்? இதுவரையிலும் புலன்கள் சார்ந்து நாம் பார்த்திருந்த இந்த உலக போக போக்கியங்களை எல்லாம் விட்டு கொடுத்து விட வேண்டும். வேண்டாம் என்று உதறிவிட வேண்டும். தானம் செய்துவிட வேண்டும். அதை செய்தால் மாத்திரமே சதாசிவ தத்துவத்தை நாம் உணர முடியும். சதாசிவ தத்துவத்தை உணர்வதற்கு புலன்கள் சார்ந்த இந்த உலகப் பற்றுக்களை விட்டுவிட்டால் ஞானம் பிறக்கும். அந்த ஞானத்தின் விளைவாக சிவத்தை நம்மால் காண முடியும். இந்த சிவத்தை மறைத்திருப்பது மாயை என்கிற திரைகளே. 7 வகையான மாயத்திரைகள் சிவத்தை மறைத்திருக்கின்றன என்று ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். இந்த திரைகளையெல்லாம் விளக்கிக் கொள்வதற்கு முத்திரைகளை பயன்படுத்த வேண்டும். அந்த முத்திரைகள் நம்முடைய தலைக்குள்ளே இருக்கும் சீவனோடு சென்று சேரும்படியாக சிவசக்தியாகிய வாயுவை சேர்ப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு நுணுக்கமான தந்திரம் என்றாகும். அந்த தந்திரத்தைத்தான் சாம்பவி மற்றும் கேசரி என்கிற பெயரிலே சித்தர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த 2மே புருவ மத்தியத்திலே மனத்தை குவிப்பதையே குறிக்கின்றன. வார்த்தைகள் வேறு வேறாக இருந்தாலும் அதன் இயல்பு செயல் என்பது ஒன்றேதான். வாக்கும் மனமும் 2ம் மௌனமாம், வாக்கு மௌனத்தே வந்தாலும் மூங்கையாம், வாக்கும் மனமும் மௌனமாம் சுத்தரே ஆக்கும் அச்சுகத்தை யார் அறிவார்களே. வாக்கும் மனமும் 2ம் மௌனமாக வேண்டும். வாயால் பேசாமல் கைகளால் சைகை செய்தும் கரும்பலகையிலே சுண்ணாம்பு கட்டியால் எழுதி காட்டியும் அல்லது காகிதத்திலே எழுத்துக்கோள் கொண்டு எழுதி காட்டியும் இருப்பது மௌனம் என்று ஆகாது. இன்றைய நாளிலே பலர் பேசா விரதம், மௌன விரதம் இருக்கிறேன் என்று இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் உண்மையான மௌனம் என்பது எது என்றால், வாயும் பேசக்கூடாது, மனமும் ஆடாமல் அசையாமல் நிற்க வேண்டும். இதுதான் உண்மையான மௌனம் என்றாகும். பேச்சும் மனமும் ஒடுங்கி நின்றுவிட்டால் அந்த நிலையிலே அந்த யோகி ஒரு ஊமையைப் போல, செவிட்டு ஊமையைப் போல மாறிவிடுவார் என்பதாக இங்கே திருமூலர் குறிப்பிடுகிறார். அதாவது பிறவியிலேயே கேட்கவும் முடியாமல் பேசவும் முடியாமல் இருக்கக்கூடியவருக்கு நிசப்தமே இருக்கும். அதுபோல இந்த யோக சாதன பயிற்சியிலே நிஷ்டை என்கிற நிலையிலே மனதை குவித்து பழகிவிட்டவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அவர்கள் பார்த்தாலும் எதையும் உள்வாங்க மாட்டார்கள். அவர்கள் எதையும் கேட்க மாட்டார்கள், எதையும் பேச மாட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையை பெற்றுவிட்டவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள்தான் சுத்தர்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். அவர்களே புனிதமானவர்கள். அப்படிப்பட்ட புனிதமானவர்கள்தான் உண்மையான ஞான சுகத்தை அனுபவிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் யார் என்று கேட்டால் ஞானிகள் மகான்களுடைய சொற்படி கேட்டு யோகம் பயிலக்கூடிய யோகிகள் என்றே திருமூலருடைய திருப்பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யோகத்தின் முத்திரை ஓர் அட்ட சித்தியாம், ஏகத்த ஞானத்து முத்திரை எண்ணுங்கால் ஆகத்தகுவதே கேசரி சாம்பவி. யோகத்து கேசரி யோக முத்திரையே. இந்த கேசரி சாம்பவி என்று சொல்லப்படக்கூடிய 2 முத்திரைகளுமே புருவ மத்தியத்திலே ஆடாமல் அசையாமல் மனம் நிற்பதையே குறிக்கிறது. ஏகத்த ஞானத்து முத்திரை என்று குறிப்பிடுகிறார். அதாவது 2ஆக பிரிந்திருக்கக்கூடிய சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த 2ம் ஒன்றாக இணையக்கூடிய நிலையே ஏகத்துவம் என்று ஆகிறது.
இந்த ஏகத்தை அடைவதற்கு இந்த முத்திரைகள் பயன்படுகின்றன. குவித்தல், மனத்தை குவித்தல் என்பது இந்த முத்திரையின் நோக்கமாக இருக்கிறது. இதற்கு சாம்பவி, கேசரி என்கிற இந்த 2 முத்திரைகளும் உதவியாக இருக்கின்றன. வெறுமனே கை விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்தும் பிரித்தும் அமர்ந்திருப்பது முத்திரை என்று கொள்ளப்பட்டாலும், மனம் உருவ மத்தியத்திலே குவிவதுதான் உண்மையான முத்திரை என்று திருமூலநாயனார் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். இதை நீங்கள் சாதித்துக் கொண்டு விட்டால் அட்டமா சித்துக்களும் நீங்கள் ஆட முடியும் என்று குறிப்பிடுகிறார். அட்டமா சித்துக்களையும் ஆட வேண்டும் என்று எண்ணி இந்த பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்த காரணத்தால் சில வேளைகளிலே சித்தி கிடைக்காமல் போகும்போது இந்த யோகத்தை பற்றி சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொய் என்று சொல்லி புறந்தள்ளி சென்று விடுவதும் உண்டு. எந்தவிதமான எதிர்பார்ப்புக்கும் இடங்கொடாமல் மனதை உருவ மத்தியத்திலே ஒடுக்கி பழகி வந்தால் அதன் பிறகு பெரிதாக எந்தவிதமான ஆராய்ச்சியும் செய்ய வேண்டிய அவசியமில்லாமல் இயல்பாகவே நமக்குள்ளே அட்டமா சித்துக்களும் வெளிப்பட்டு வரும் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகும். யோகி என் சித்தி அருள் ஒளிவாதனை போகி தன் புத்தி பொருடார்த்த நன்னறி ஆகும் நன் சத்தியும் ஆதார சோதனை ஏகமும் கண்டு ஒன்றில் எய்தி நின்றாரே. யோக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருவர் ஏகத்தை கண்டுவிட்டால் அவருக்கு நிஷ்டை என்பது வாய்த்துவிடும். ஏகம் என்பது எது? முதலிலே அறிவிக்கொண்டு ஆராய்ந்து பார்த்து யாக்கை நிலையாமல், அதாவது இந்த உடல் வாழ்க்கை நிலையாமல் இருக்கும் தத்துவத்தை புரிந்து கொள்வது. இந்த உடல் நிலைத்ததல்ல, என்றாவது ஒரு நாள் இந்த உடல் கீழே விழ வேண்டியதுதான். ஆனால் இந்த உடலை ஒரு அற்புதமான கருவியாக கொண்டு ஆன்மாவின் பிரகாசத்தை எவ்வாறு அதிகரித்துக் கொள்வது என்பதையே ஒரு யோகி கற்றாக வேண்டும். 8 விதமான சித்துக்களையும் நாம் அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பயணிக்கக்கூடிய யோகி தனக்கு எதிர்பார்த்த விளைவுகள் ஏற்படாது போகும்போது ஆயாசத்தையும் தவிப்பையும் மேற்கொண்டு விடுகிறார். அப்போது அவருக்கு வெறுப்பு வந்து விடுகிறது. எனவே இந்த யோக பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் எந்த ஒன்றையும் குறிக்கோளாக கொண்டு பயணிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய நோக்கம், குறிக்கோள் இவை எல்லாமே பராபரத்தோடு இணைவது என்பதிலே மாத்திரம் இருக்கட்டும். மற்றபடி செய்யக்கூடிய பயிற்சியின் சாதக பாதக விளைவுகளை ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டாம் என்பது இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகும். போகிதன் புத்தி பொருடார்த்த நன்னெறி என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் உலக வாழ்க்கையை வாழ்ந்தபடியாக இந்த பயிற்சிகளை செய்கிற காரணத்தால் யோகம் போகம் ஆகிய இந்த 2க்கும் இடையிலே ஊசலாடக்கூடிய நிலை இருக்கிறது. நன்னெறி சார்ந்து வாழ்ந்திருந்து சீவகாரணி ஒழுக்கத்தை பேணி குருமார்களுடைய வார்த்தைகளை செவிமடுத்து அதிலே முறையாக நீங்கள் பயணித்து சென்று கொண்டிருந்தீர்கள் என்றால் 6 ஆதாரங்களையும் சோதித்து அறிந்து கொண்டு விட முடியும். 6 ஆதாரங்களா? அவையெல்லாம் எப்படி என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கருவாய் எருவாய்க்கு இடையிலே மூலாதாரம் தொடங்கி தலைக்குள்ளே சகஸ்திரதலம் இருக்கிறது என்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே சிவசக்தியாகி வாயு உடல் முழுவதும் பரவுவதற்கு ஆங்காங்கே நின்று சுழலக்கூடிய சுழற்சி மையங்கள் தான் கீழ் 6 ஆதாரங்கள். உண்மையான 6 ஆதாரங்கள் என்பவை மனம் என்பது சிவனோடு சென்று சேரும் போது ஏற்படக்கூடிய 6 வகையான அவஸ்தைகளிலேயே இருக்கிறது என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே உண்மையான ஆதாரம் என்பது மனம் சீவனை சென்று சேரும் போது மனதிற்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் தான் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் உண்மையான ஞானத்தை நாம் அறிந்து கொண்டு விட முடியும். துவாதச மார்க்கம் என் சோடச மார்க்கமாம் அவா அரும் ஈரைவகை அங்கம் 6ம் தவா அது வேதாந்த சித்தாந்த தன்மை நவா அகமுடு உண்ணல் நற்சுத்த சைவமே. இங்கே துவாதசம் அதாவது 12, சோடசம் 16, ஈரை 10, 6 இப்படி எண்களை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லுகிறார். 12, 16, 10, 6 என்றெல்லாம் குறிப்பிடுகிறார். இந்த 16 என்பது 10ம் 6ம் சேர்ந்தது. 10 என்பது என்ன? 5 புலன்கள், 5 கரணங்கள். இந்த 2ம் சேர்ந்தது 10. 6 என்று சொல்லப்பட்டது 6 ஆதாரங்கள். இவை எல்லாவற்றையும் இணைத்து பாருங்கள், எங்கே இருந்து இவை வருகின்றன என்று கேட்டால் இவை எல்லாமே சிவசக்தியாய் வாயுவிலே இருந்துதான் வெளிப்பட்டு வந்தன. இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் அதுவே உண்மையான வேதாந்த சித்தாந்தத்தின் விளக்கமாக இருக்கும். நம் தலைக்குள்ளே நாம் இதை உற்று உணர்ந்து அறிய வேண்டும். இதை உணர்த்தக்கூடிய மார்க்கமே சுத்த சைவ மார்க்கம் என்று கொள்ளப்படும், சிவமார்க்கம் என்றும் கொள்ளப்படும். துவாதச மார்க்கம் என்று சொல்லப்பட்டதெல்லாம் நம் தலைக்குள்ளே மனம் பயணிக்கக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய அனுபவங்களையே குறிப்பிடும்.
ஏதேதோ எண்களை சொல்லி பற்பல விதமாக சொல்லும்போது வார்த்தைகள் விரிந்து கொண்டே போகும். விரிந்து கொண்டே செல்லக்கூடிய வார்த்தைகளை ஆராய்ந்து கொண்டு உண்மையான தத்துவத்தை அறிந்து கொள்வதை தவறவிட்டு மனிதர்கள் பல சந்தர்ப்பங்களிலே ஏமாந்து போய்விடுகிறார்கள். இங்கே சொல்லப்பட்ட எண்கள் விளையாட்டை கவனத்திலே கொண்டு உண்மையான தத்துவத்தை புரிந்து கொள்வதிலே ஏமாந்து விடக்கூடாது. உண்மையான தத்துவம் என்பது ஜீவசக்தியாகிய வாயுவை ஜீவனோடு சேர்ப்பதுதான் என்பதை ஞானபிதா அருளிச் செய்தபடியாக சித்தவித்தை என்கிற பயிற்சியின் மூலமாக தெளிவாக அறிய முடியும். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.